यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 20 ஜனவரி 1982, जनवरी 20th 1982। प्रीति की रीति निभाने का सहज तरीका, அன்பிற்கான கைமாறு செலுத்துவதற்கான எளிமையான விதிமுறை। शिव समा अपने परवानों के प्रति बोले। ஒளியாக விளங்கும் தந்தை சிவன் தன்னுடைய விட்டில் பூச்சிகள் குழந்தைகளுக்காக உரையாடல்। आज समा अपने परवानों के रूहानी महफिल में आए हैं। இன்று தீபமாக விளங்கும் தந்தை தன்னுடைய விட்டில் பூச்சிகளின் ஆன்மீக கூட்டத்தில் வந்துள்ளார்। यह रूहानी महफिल कितनी अलौकिक और श्रेष्ठ है। இந்த ஆன்மீக கூட்டம் எவ்வளவு உயர்வானது, தெய்வீகமானது। சமாபி அவினாசி, பர்வானேபி அவினாசி, தீபமும் அழிவற்றவர், அதை சுற்றி கொண்டிருக்கின்ற விட்டில் பூச்சிகளும் அழிவற்றவர்கள்। और சமா பர்வானோ கி பிரீத்தி பி அவினாசி, இருவருக்கும் இடைப்பட்ட அன்பும் அழிவற்றது। इस रूहानी प्रीति को समा और परवानों के सिवाये और कोई जान नहीं सकता। இந்த ஆன்மீக அன்பினை பற்றிய அனுபவம் தீபத்திற்கும் அந்த விட்டில் பூச்சிக்குமே உணர்வு உள்ளது, வேறு யாரும் இந்த அன்பை உணர முடியாது। ஜினுகோனே ஜானா உனுகோனே பிரீத் நிபாயா, யார் இதை புரிந்தார்களோ அவர்களே அந்த அன்பை அடைந்தார்கள்। और உனுகோங்கி சப்குச் பாயா, அவர்களே அனைத்தும் அடைந்தவர் ஆகிறார்கள்। प्रीत की रीति निभाना अर्थात सब कुछ पाना, அன்பிற்கான கைமாறு செலுத்துவது என்றாலே அனைத்தையும் அடைந்தவர் ஆவார்கள்। நிபானா நஹி ஆத்தா தோ பானா பி நஹி ஆத்தா, கைமாறு செலுத்த தெரியாதவர்களுக்கு எதுவுமே அடைய முடிவதில்லை। इस प्रीत के अनुभव जाने की यह प्रीत की रीति निभाना कितना सहज है। இந்த அன்பின் அனுபவத்தை தெரிந்து கொள்வதற்காக குழந்தைகள் எவ்வளவு சுலபமாக அன்பினை உணர்ந்து கைமாறு செலுத்துகின்றார்கள்। பிரீத் கி ரீதி क्या है जानते हो ना, அன்பிற்கான கைமாறு என்ன தெரியுமா? सिर्फ दो बातों की रीति, அன்பிற்கான கைமாறு ரெண்டு விஷயம்தான்। और वह भी इतनी सरल है जो सब जानते भी हैं, அந்த இரண்டும் மிக சுலபமான விஷயங்களே, எல்லோரும் தெரிந்த விஷயம்தான்। சப் கர் பி சக்தே, அதை நீங்கள் எல்லோருமே செய்ய முடியும்। வஹ் தோ பாத்தே ஹை, அந்த இரண்டு விஷயம் என்னவென்றால் கீத் கானா और நாச்னா, பாடல் பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது। இஸ்கே சப் அனுபவி ஹோனா, இந்த ஆடலிலும் பாடலிலும் எல்லோருக்கும் அனுபவம் உள்ளதுதானே। गाना और नाचना तो सबको पसंद है ना, ஆடலும் பாடலும் எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்றுதானே। तो यहाँ करना ही क्या, ஆக இங்கு வேற என்ன செய்ய வேண்டும்? அமிர்த வேலை से गीत गाना शुरू करते हो, அமிர்த வேலையிலேயே பாடல் பாட ஆரம்பிக்கின்றீர்கள்। दिनचर्या में भी उठते ही गीत से उठते हो, அன்றாட தினசரி வாழ்க்கையில் காலையில் கண் விழிப்பதும் பாடலை கேட்டுதானே।
तो बाप के व अपने श्रेष्ठ जीवन की महिमा के गीत गाओ. ஆக தந்தையை பற்றி மகிமை பாடுங்கள், தான் பெற்ற உன்னதமான வாழ்வினை பற்றிய மகிமை பாடுங்கள். ஞானுக்கு கீத் காவோ, தனக்கு கிடைக்கப்பெற்ற ஞானத்தை பற்றி பாடுங்கள். சர்வ பிராப்தியோங்கி கீத் காவோ, அனைத்து பிராப்திகளை நினைத்து நினைத்து பாடல் பாடிய வண்ணம் இருங்கள். கீத் கான नहीं आता, இந்த பாடல் பாட தெரியாதா என்ன? आता है ना, தெரியும் தானே. तो गीत गाओ और खुशियां में नाचो. ஆக பாடல் பாடுங்கள், மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருங்கள். खुशियों में नाचते नाचते हर कर्म करो. மகிழ்ச்சியில் ஆடிய வண்ணமே ஒவ்வொரு கர்மமும் செய்து கொண்டிருங்கள். जैसे स्थूल डांस में भी सारे शरीर की डांस हो जाती है ना. பொதுவாக நடனம் ஆடும் பொழுது உடலின் அனைத்து அங்கங்களும் ஆடுகிறதல்லவா. ட்ரில் ஹோ ஜாதி, ஆக அது ஒரு உடற்பயிற்சி ஆகிறது. பின்ன பின்ன போஸே டான்ஸ் கர்த்தே ஹோ, விதவிதமான முக பாவங்களோடு நடனம் ஆடுகிறார்கள். வைசே குஷி கே டான்ஸ் மே பின்ன பின்ன கர்மோ கே போஸ் கர்த்தே, அவ்வாறே மகிழ்ச்சியில் நடனம் ஆடும் பொழுது விதவிதமான கர்மங்களை நீங்கள் முகபாவங்களை காண்பிக்கின்றீர்கள். कभी हाथ से कोई कर्म करते, कभी पांव से करते हो, तो यह काम नहीं करते हो, लेकिन भिन्न भिन्न डांस के पोज करते हो. சில நேரம் கைகளால், சில நேரம் கால்களால் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் இது நீங்கள் செய்வது வேலை அல்ல, நடனங்களுக்கான ஒரு பாவங்களை காண்பிப்பதாகும். कभी हाथ की डांस करते हो, कभी पांव के नाचते हो. तो कर्मयोगी बनना अर्थात भिन्न भिन्न प्रकार की खुशी में नाचते चलो. ஆக கைகளாலும் கால்களாலும் காரியங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் கர்மயோகி செய்கின்றீர்கள். கர்மயோகம் செய்யும் பொழுது விதவிதமான வகையில் மகிழ்ச்சியில் பாவங்களை வெளிப்படுத்துகின்றீர்கள். बापदादा को व क्षमा को वही परवाना पसंद है जो गाना और नाचना जानता हो. பாப்தாதாவாகிய பகவான் ஜோதிமயமான தந்தை சிவனுக்கு பிரியமான விட்டில் பூச்சிகள் யார் தெரியுமா? யாருக்கு ஆடல் பாடல் தெரியுமோ அவர்களுக்கே தந்தைக்கு பிரியமானவர்கள். யகி பிரீத்திக்கு ரீதி ஹை, இதுவே அன்பிற்கான கைமாறு ஆகும். तो यह तो मुश्किल नहीं है ना, இது கஷ்டம் இல்லையே. क्या लगता, सहज या मुश्किल? நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்? இது கடினமா சுலபமா? अभी मधुबन में तो इजी इजी कर रहे हो, वहां जाकर भी इसी इसी कहेंगे ना. இங்கே மதுபனில் இருக்கும் பொழுது ஈசி ஈசி என்று சொல்வீர்கள், அங்கே உங்கள் இடத்துக்கு சென்ற பிறகும் ஈசி ஈசி என்று சொல்வீர்களா? बदल तो नहीं जाएंगे वहां जाकर, அங்கே போன பிறகு மாறிவிட மாட்டீர்களே. यहाँ ஈசி है वहां बिजी हो जाएंगे, இங்கே ஈசி அங்கே போனால் பிஸி ஆவீர்களா என்ன? लेकिन ஈசி गाने नाचने में ही बिजी हो रहेंगे ना. சரி, அங்கே போன பிறகு பிஸி ஆனாலும் கூட ஆடல் பாடலிலேயே பிஸியாக இருங்கள். சதா கானோமே यही மீட்டா சாஜ் சுன்தே ரகனா, எப்போதும் காதுகளில் இந்த இனிமையான கீதத்தையே கேட்டுக்கொண்டிருங்கள். क्योंकि गाने नाचने के साथ साज भी तो चाहिए ना, ஏனென்றால் ஆடல் பாடலுடன் வாத்தியங்களும் வேண்டும் அல்லவா. कौन सा साज सुनते रहेंगे, எந்த வாத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்? முரளி, அதுதான் முரளி. मुरली का सार भी है, जो हर मुरली में बाप दादा मीठे बच्चे, लाडले बच्चे, सिकीलदे बच्चे कहकर याद प्यार देते हैं. அந்த முரளியில் கூட பாப்தாதா இனிமையான குழந்தைகளே, செல்ல குழந்தைகளே, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே என்று சொல்லிதான் அன்பு நினைவுகளை தருகின்றார். யகி பாப் கே ஸ்நேக கா சாஜ் சதா கானோமே சுன்தே ரகனா, இந்த கீதத்தையே, பாபாவின் அன்பான கீதத்தையே சதா காதுகளில் கேட்ட வண்ணம் இருங்கள். तो और बातें सुनते भी समझ में नहीं आएंगे, இதை மட்டுமே கேட்டு கொண்டிருந்தீர்களே ஆனால் மற்ற எந்த விஷயமும் காதுகளை வந்து அடையாது. புத்தி में नहीं जाएंगी, புத்தியிலும் சென்றடையாது.
क्योंकि एक ही साज सुनने में बिजी होंगे ना, तो दूसरा सुनेंगे कैसे? இந்த ஒரே கீதத்தையே கேட்பதில் பிஸியாகின பிறகு மற்ற எந்த விஷயத்தை கேட்க முடியும்? எப்படி கேட்பீர்கள்? ऐसे ही सदा गीत गाने में बिजी होंगे तो और व्यर्थ बातें मुख से बोलने की फुर्सत ही नहीं मिलेगी. இப்படி என்றென்றும் பாடலை கேட்பதிலேயே பிஸியாகி போனால் வீணான விஷயங்கள் வாயிலிருந்து வெளிப்படாது. அதற்கு நேரமே இல்லாமல் போய்விடும். सदा बाप के साथ खुशी में नाचते रहेंगे तो तीसरा कोई டிஸ்டர்ப் नहीं कर सकता है. எப்போதும் தந்தையோடு மனமகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருந்தால் மூன்றாவது ஒரு நபர் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. दो के बीच में कोई आ नहीं सकता. உங்கள் இருவருக்கு இடையில் வேறொருவர் வர முடியாது. तो மாயா ஜீத் होगी गए ना. ஆக மாயா வென்றவர் ஆகிவிட்டீர்கள் தானே. ना सुनना ना बोलना ना माया का आना. கேட்கவில்லை பேசவில்லை என்றாலே மாயாவும் வரவில்லையாகும். तो प्रीत की रीति क्या हुई. ஆக அன்பிற்கான கைமாறு என்ன சொல்லுங்கள்? गाना और नाचना, ஆடலும் பாடலுமே ஆகும். जब दोनों से तक जाते हो तो तीसरी बात है. சரி, ஆடல் பாடல் செய்து செய்து களைத்து விட்டால் வேற என்ன செய்வீர்கள்? மூன்றாவது ஒரு விஷயம் சோஜானா, அதுதான் உறங்கி விடுங்கள். யகாங்கா சோனா கியா ஹை. இங்கே உறங்குவதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சோனா அர்த்தாத் கர்மசே டிட்டாச் ஹோ ஜானா. உறங்குவது என்றால் செய்த செயலை விட்டுவிட்டு விலகி இருப்பதாகும். तो आप कर्मेंद्रियों से डिटाच हो जाओ. களைப்பு ஏற்பட்டு விட்டால் இந்த கர்ம இந்திரியங்களை விட்டுவிட்டு நீங்கள் ஆத்மா விலகிவிடுங்கள். அசரீரி பண்ணா அர்த்தாத் சோஜானா, அசரீரி ஆவதுதான் உறங்கி விடுவதாகும். யாதகி பாப்தாதா கி கோதிமே, தந்தையின் நினைவிலும் மடியில் உறங்கி விடுங்கள். तो जब थक जाओ तो अशरीरी बनो. अशरीरी बाप की याद में खो जाओ अर्थात सो जाओ. ஆக களைப்பு ஏற்பட்டு விட்டால் அசரீரி ஆகிவிடுங்கள். அசரீரி பாபாவின் நினைவில் உறங்கி விடுங்கள். இதுவே உறக்கமாகும். जैसे शरीर से भी बहुत गाते नाचते थक जाते हैं ना, तो जल्दी नींद आ जाती है. ऐसे यह रूहानी गीत गाते खुशी में नाचते नाचते सोएंगे और खो जाएंगे. எப்படி இந்த உடலால் ஆடல் பாடல் செய்து கொண்டே இருந்தால் களைத்து விடுவீர்கள். களைத்த பிறகு சீக்கிரமாகவே உறக்கம் வந்து விடுகிறது. அவ்வாறே ஆன்மீக ஆடல் பாடல் செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் தந்தை நினைவில் விரைவாகவே உறங்க சென்று விடுவீர்கள். तो समझा सारा दिन क्या करना. ஆக புரிந்ததா நாள் முழுக்க என்ன செய்ய வேண்டும்? और डबल फॉरेनर्स तो इसमें बहुत शौकीन है. இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் இந்த விஷயத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள் தானே. तो जिस बात का शौक है वही करो बस. எதில் உங்களுக்கு ஆர்வம் உள்ளதோ அதையே செய்யுங்களே, அவ்வளவுதான். சோதே भी शौक से, உறங்கினாலும் ஆர்வத்தோடு உறங்குங்கள். तो तीनों ही बातें करना आता है ना. இந்த மூன்று விஷயங்களும் செய்ய தெரியுமா? ஆடல் பாடல் களைத்து விட்டால் உறக்கம். तो समझा प्रीत की रीति निभाने का सहज तरीका क्या है. ஆக அன்பிற்கான கைமாறு செலுத்தும் சுலபமான வழி என்ன தெரியுமா? अच्छा, अभी एक शब्द तो यहाँ फॉरेनर्स छोड़कर जाना, कौन सा? இப்போது இந்த ஒரு சப்தத்தை இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் விட்டு செல்ல வேண்டும். அது என்ன விஷயம் தெரியுமா? सभी ने कोई न कोई बात सुनाई, कोई न कोई उदासी, कोई ने कहा थकावट. குழந்தைகள் ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார் கவலை என்று, ஒருவர் சொல்கிறார் களைப்பு என்று. அச்சா, நல்லது.
इससे सिद्ध है कि जो बोल रहे हो वह अभी तक है. இதிலிருந்து ஒரு விஷயம் புரிய வருகிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அது இன்னும் உங்களிடம் இருப்பதாகிறது. அச்சா, போல்னா மானா சோடனா. சரி, இப்போது சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதை விட்டுவிடுங்கள். तो एक शब्द है डिप्रेशन. डिप्रेशन कभी नहीं कहना. அந்த ஒரு விஷயம் என்னவென்றால் டிப்ரெஷன், மன உளைச்சல். இனி இதை சொல்லக்கூடாது. ரியலைசேஷன் நாக்கி டிப்ரெஷன். மாறாக ரியலைசேஷன் என்று சொல்லுங்கள், டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடாது. जो बाप को डिवोर्स देते हैं वह डिप्रेशन में आते. யார் தந்தையை விட்டு விலகுகிறார்களோ, விவாகரத்து செய்கிறார்களோ அவர்கள் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆட்படுவார்கள். ஆப் தோ பாப் கே சதா கம்பேனியன் ஹோ. நீங்கள் அப்படி இல்லையே, எப்போதும் தந்தையோடு துணையாக இருப்பவர் தானே. தோ டிப்ரெஷன் சப்து சோபத்தா நகி ஹே. ஆக உங்களை பொறுத்த மட்டில் டிப்ரெஷன், மன உளைச்சல் என்ற வார்த்தையே அழகு தராது. செல்ஃப் ரியலைசேஷன் हो गया. ரியலைசேஷன் हो गया ना, फिर ये कैसे हो सकता. தன்னை யாரென உணர்ந்து விட்டீர்கள் தானே, பிறகு எப்படி நீங்கள் டிப்ரெஷன் என்று சொல்வீர்கள். டிப்ரெஷன் எப்படி உங்களுக்கு வர முடியும். சம்ஜா, புரிந்ததா. जब द्वापर पूरा हो जाए कलयुग शुरू हो तब फिर भले होना. சரி, துவாபர யுகம் முடிவடைந்து கலியுகம் ஆரம்பமான பிறகு நீங்கள் டிப்ரெஷன் என்று சொல்லிக் கொள்ளலாம். இத்தனை சமய கேலியே தோ தலாக் தே தோ இஸ்கோ. அதுவரையிலும் இந்த டிப்ரெஷன் என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து அனுப்புங்களே. நல்லது. அச்சா, परिवर्तन भूमि में अविनाशी परिवर्तन करने वाले. மாற்றுகின்ற பூமியில் சதா காலத்திற்கும் அழியாத மாற்றத்தை கொண்டு வரும் குழந்தைகள். சதா பிரீத்துக்கு ரீதி நிபானே வாலே, என்றென்றும் அன்பிற்கான கைமாறு செலுத்துபவர்கள். சமாக்கே தில் பசந்த் பருவானே, தீப ஒளிக்கு பிரியமான வெட்டில் பூச்சிகள். சதா ருஹானி கீத் கானே வாலே, என்றென்றும் ஆன்மீக பாடலை பாடுபவர்கள். குசிமே நாச்சித்தே ரகனே வாலே, மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருப்பவர்கள். ஜப்சாகே பாப்கி கோதுமே சோஜானே வாலே, தான் விரும்பிய பொழுது தந்தை நினைவெனும் அடியில் உறங்கச் செல்பவர்கள். ஐசே சிக்கிலதே லாட்லே பச்சோங்கோ. அப்படியெல்லாம் விளங்குகின்ற தேடி தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு பாப்தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். टीचर्स के साथ अव्यक्त बापदादा की मुलाकात. ஆசிரியர்களுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. டபுள் விதேசி டீச்சர்ஸ். இரட்டை அயல்நாட்டு ஆசிரியர்களை தந்தை சந்திக்கின்றார். सभी ने सेवा का सबूत अपने अपने शक्ति प्रमाण दिया है और देते रहेंगे. அனைவருமே அவரவர் சக்திக்கேற்ப நன்றாக சேவை செய்து காண்பித்தீர்கள், இனியும் சேவை செய்வீர்கள். सेवादारी अर्थात हर सेकंड हर श्वास हर संकल्प में विश्व की स्टेज पर पाठ बजाने वाले. சேவாதாரி என்றாலே ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு எண்ணமும் உலகமெனும் மகா மேடையில் நடித்து கொண்டிருப்பவர்கள். तो सदा स्वयं को विश्व की स्टेज पर हीरो पाठ बजाने वाली श्रेष्ठ आत्माएं यह समझकर चलते रहो. ஆக எப்போதுமே உலகமெனும் மாபெரும் மேடையில் நடிக்கின்ற நடிகன் நான் என்ற உன்னதமான ஆத்மாவாக தன்னை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். எகுபி டிராமாமே சான்ஸ் மிலாக. இதுவும் உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நாடகத்தில். तो दूसरे के निमित्त बनने से स्वयं सतही उसी बातों के अटेंशन में रखते हो. மற்றவர்களுக்காக நீங்கள் முன்னால் இருக்கும் பொழுது, நிமித்தமாக இருக்கும் பொழுது மிக அதிகமாகவே கவனத்தோடு இருப்பீர்கள் தானே. इसलिए सदा अपने को बाप दादा के साथी हैं, सेवा पर उपस्थित हैं. इस स्मृति में रहकर
அது காரிய கர்த்தே ரகனா. ஆகவே என்றென்றும் பாப் தாதாவின் துணையாக சேவையில் எப்போதுமே அலர்ட்டாக இருக்கின்றவர்கள் இந்த நினைவோடு ஒவ்வொரு கர்மமும் செய்த வண்ணம் இருங்கள். சதா ஆகே படுத்தே சலேங்கே ஒரு படாத்தே சலேங்கே. என்றென்றும் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், முன்னேறம் வைப்பீர்கள். இம்மத் அச்சி ரகி ஹை, மதத் பி பாப் கி மில் ரகி ஹை और மில்தி ரகேகி. தைரியமாக இருக்கின்றீர்கள், சேவையில் இறங்கி உள்ளீர்கள், தந்தையின் உதவி கிடைத்த வண்ணம் இருக்கும், இப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. निमित्त शिक्षक बनना व रूहानी सेवादारी बनना अर्थात ஃபாலோ ஃபாதர் கர்னா. ஆசிரியராக நிமித்தமாக இருப்பது என்றால் சேவாதாரியாக ஆன்மீக சேவையில் நிமித்தமாக இருப்பது என்றால் ஒரு தந்தை பின்பற்றுவதாகும். इसलिए बाप समान बाप के सिकील அதே हो. எனவே நீங்கள் தந்தைக்கு நிகரானவர்கள், தேடி தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் நீங்கள். बाप दादा भी सेवादारियों को देख खुश होते हैं. बाप दादाவும் சேவாதாரிகளான உங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். सभी सदा अपने को निमित्त समझकर चलना और नम्रचित होकर चलना. எப்போதுமே தன்னை நீங்கள் நிமித்தமான கருவியாக புரிந்து செல்லுங்கள், பணிவோடிருங்கள். जितना निमित्त और नम्रचित होकर चलेंगे उतनी सेवा में सहज वृत्ति होगी. எந்த அளவுக்கு நீங்கள் தன்னை ஒரு நிமித்தமான கருவி என புரிந்து பணிவோடு இருப்பீர்களோ அந்த அளவுக்கு சேவையில் சுலபமான வளர்ச்சி காண்பீர்கள். कभी भी मैंने किया मैं टीचर हूँ यह मैं का भाव नहीं रखना. ஒருபோதும் நான் செய்தேன், நான் ஒரு டீச்சர் என்ற இந்த நான் என்ற உணர்வே வரக்கூடாது. इसको कहा जाता है सर्विस करने के बजाय सर्विस में रुचि कला आने का आधार है. நான் என்பது சேவைக்கு மாறாக தடையாக வருவதாகும். चलते चलते कभी सर्विस कम हो जाती या ढीली होती तो उसका कारण विशेष यही होता जो निमित्त के बजाय मैं पर आ जाता और इसके कारण ही सर्विस ढीली हो जाती. போக போக சேவை குறைவடைகிறது என்றால் அதற்கான முக்கிய காரணம் நான் நிமித்தமான கருவி என்பதை விட்டுவிட்டு நான் என்ற எண்ணத்தில் வருவதாகும். அதனால்தான் சேவை தொய்வடைந்து விடுகிறது. फिर अपनी खुशी और अपना नशा गुम हो जाता. பிறகு தன் மகிழ்ச்சியே காணாமல் போய் விடுகிறது, அந்த பெருமிதமும் தொலைந்து விடுகிறது. तो कभी भी ना स्वयं स्मृति से दूर होना, ना औरों को बाप से वर्षा लेने से वंचित करना. ஆக ஒருபோதும் தன்னை இந்த நினைவில் இருந்து தொலைவில் வைத்து விடாதீர்கள், மற்றவரையும் தந்தையின் ஆஸ்தி பெற விடாமல் வஞ்சித்து விடாதீர்கள். दूसरी बात की सदा यह स्लोगन रखना. அடுத்த விஷயம், இந்த ஸ்லோகனை நினைவில் வையுங்கள் எப்போதும். कि स्व परिवर्तन से किसी भी परिवार की आत्मा को भी बदलना है और विश्व को भी बदलना है. சுய மாற்றத்தால் மட்டுமே தான் யாருடைய குடும்பத்தையும் மாற்ற முடியும், பிற மனிதரையும் மாற்ற முடியும், உலகையும் மாற்ற முடியும். சுவ பரிவர்த்தன் के ऊपर विशेष अटेंशन. ஆக சுய மாற்றத்தின் மீது முக்கியமான கவனம் வைக்க வேண்டும். तो सेवा स्वतः की वृत्ति को पाएगी. தன் மீது கவனம் வைப்பீர்களேயானால் சேவை தானாகவே வளர்ச்சி அடையும். घटने का कारण भी समझा और बढ़ाने का आधार भी समझा. இப்போது சேவை தொய்வடைவதற்கு காரணம் தெரிந்து கொண்டீர்கள், சேவை வளர்ச்சிக்கான ஆதாரமும் தெரிந்து கொண்டீர்கள். तो सदा खुशी में आगे बढ़ते जाएंगे और औरों को भी खुशी में लाते रहेंगे. இனி நீங்கள் எப்போதும் குஷியில் முன்னேறி கொண்டே இருங்கள், மற்றவரையும் முன்னேற வையுங்கள். समझा? तो नंबर 1 योग्य टीचर व नंबर 1 सेवादारियों की लाइन में आ जाएंगे. அப்பொழுது நம்பர் 1 தகுதி வாய்ந்த டீச்சராக நம்பர் 1 சேவாதாரிகள் என்ற வரிசையில் வந்து விடுவீர்கள். तो डबल विदेशी सभी नंबर 1 टीचर होना. ஆக இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் ஆசிரியர்கள் யாவருமே நம்பர் 1 டீச்சர் தானே.
मेहनत अच्छी कर रहे हो और मोहब्बत भी अच्छी है. நன்றாக முயற்சி செய்கின்றீர்கள். தந்தை மீது கொண்டுள்ள அன்பும் மிக நன்றாகவே உள்ளது. சபூத் பி லாயாக, அதற்கான கைமாறும் கொண்டு வந்துள்ளீர்கள். அரேக் பச்சா சேவாதாரி அர்த்தாத் டீச்சர் है. ஒவ்வொருவருமே சேவாதாரி என்றால் டீச்சர் தானே. चाहे सेवा केंद्र पर रहे चाहे जगह भी रहे लेकिन சேவாதாரி हैं. நீங்கள் சேவை நிலையங்களில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சேவாதாரிகள் தானே. ஆக சேவாதாரி என்றாலே டீச்சர் தானே. क्योंकि ब्राह्मणों का ऑक्यूपेशन है ही சேவாதாரி. ஏனென்றால் பிராமணர்களின் தொழிலே சேவாதாரி என்பதாகும். किसको सेवा का क्या पार्ट मिला है, किसको क्या मिला. कोई को लाने की सेवा करनी, कोई को सुनाने की, कोई को भोग बनाने की, तो कोई को भोग लगाने की. सब சேவாதாரி हैं. ஆளுக்கு ஒரு சேவை கிடைத்துள்ளது. சிலர் ஞானம் சொல்லுவீர்கள், சிலர் மதுபனுக்கு பார்ட்டி அழைத்து வருவீர்கள், சிலர் உணவு சமைப்பீர்கள், சிலர் பாபாவுக்கு போகு வைப்பீர்கள். ஆக எல்லோருமே சேவாதாரிகள் தானே. பாப்தாதா சபி கி சேவாதாரி ही समझते हैं. பாப்தாதா அனைவரையுமே சேவாதாரியாகத்தான் நினைக்கின்றார். कॉन्फ्रेंस के लिए सभी नए नए प्लान बनाए वह बाप दादा को सुना रहे हैं. அயல்நாட்டு குழந்தைகள் மாநாட்டிற்கான புத்தம் புதிய திட்டங்களை வகுத்துள்ளார்கள். அதை பாபாவிடம் சமர்ப்பிக்கின்றார்கள். பிளான் बनाने में मेहनत की है उसके लिए मुबारक. சேவைக்கான திட்டங்கள் வகுப்பதில் முயற்சி செய்துள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அதற்காக. यह भी बुद्धि चलाई अर्थात अपनी कमाई जमा की. மீட்டிங்காக புத்தியை பயன்படுத்துவீர்களே ஆனால் அதுவும் தன்னுடைய வருமானத்தை சேமிப்பு செய்வதாகும். तो மீட்டிங் நகி கி லேக்கின் ஜமா கியா. எனவே நீங்கள் செய்தது மீட்டிங் மட்டுமல்ல, புண்ணிய கணக்கை சேமித்து விட்டீர்கள். சதா நிர்விக்ன, சதா விக்ன விநாசக் और सदा संतुष्ट रखना तथा सर्व को संतुष्ट करना. எப்போதும் தடைகள் அற்றவராக இருங்கள், எப்போதுமே விக்ன விநாசக்காக திருப்தியானவராக இருங்கள், அனைவரையும் திருப்தியாக வையுங்கள். यही सर्टिफिकेट सदा लेते रखना. இதையே சான்றிதழாக எப்போதும் பெற வேண்டும். यही सर्टिफिकेट लेना अर्थात तख्त नशीन बनना. இந்த சர்டிபிகேட் நீங்கள் வாங்கிவிட்டாலே தந்தையின் உள்ளத்தில் இடம் பிடித்தவர் ஆவீர்கள். संतुष्ट रहने का और सर्व को संतुष्ट करने का लक्ष्य रखो. நானும் திருப்தியாக இருப்பேன், மற்றவரையும் திருப்தியாக வைத்துக் கொள்வேன் என்பதையே லட்சியமாக மேற்கொள்ளுங்கள். दोनों का बैलेंस रखो. இரண்டிலும் சமநிலை பெறுங்கள். अच्छा, जो प्लान बनाए वह सब प्रैक्टिकल में लाना. நல்லது, என்னவெல்லாம் திட்டம் வகுத்துள்ளீர்களோ அனைத்து நடைமுறையில் கொண்டு வாருங்கள். VIPs का संगठन लेकर आना. முக்கிய பிரமுகர்களையும் கூட்டம் கூட்டமாக கொண்டு வாருங்கள்.